வியூவர்ஸ், இன்னைக்கு கார்டனுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு ஹாப்பியான நியூஸ் பாருங்கள். இந்த பிஞ்சு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லாம்பழம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பேர் இன்னொரு பேர் முல்லாம்பழம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்து பாருங்க, முருங்கை மரத்தில் பூ எடுத்து விட்டது. இங்கே பாருங்க. ஓ மை காட், அது ஏதோ கருப்பாக இருக்குது. அது என்னதுன்னு தெரியல. கம்பளி பூச்சி போலது. இங்கே பாருங்க, அதுக்கு மேலே தான் பூ வந்திருக்கு. அந்த பூவுக்கு பக்கத்துலேயே இந்த இலை இப்படி வந்திருக்கே. இப்போ அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ கம்பளி பூச்சி குட்டி 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 குட்டியாக இருக்குது. இதை அப்படியே விட்டுருந்தால் மொத்த செடியும் காலி பண்ணியிருக்கோம். இந்த முருங்கை மரத்தில் இன்னும் பூ எடுக்கலை. இது பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்கிளை. அந்த கிளையில் மட்டும்தான் பூ எடுத்துருக்கு பாருங்கள். கொய்யா செடியுமே சூப்பராக வருது துளுத்து. மாந்துளிரை கட் பண்ணி துவையில் அரைக்கலாமான்னு யோசிக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ பிங்கிஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேசர் மாம்பழம் உடைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உடைச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. துவையலுக்கும் கம்மியாக தான் தெரியும். 4 இனுக்கு தான் இருக்குது. அங்கே பூ மணவாரி அங்கங்கே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், ரோஜா நல்லாவே அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் பட நல்லா பூக்கள் எடுக்குது. க்ளீன் பண்ணிட்டோம்னா பூ சூப்பராக எடுக்குங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இங்கே க்ளீன் பண்ணி நல்லா கார்டனை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ண போகிறோம். அதையுமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆவாரம் பூ ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு டைம் பூக்கள் பறிச்சிட்டேன். இப்போ செகண்ட் டைம் பறிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, வெயில் படும் போது தாங்க அந்த செடியோட அழகே எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கல்யாண பொண்ணை மேக்கப் பண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சாதாரணமாக அந்த நிழல் படும்பொழுது அந்த செடி வேறு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இது ரெட் செம்பருத்தி. நிறைய அரும்பும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே லைனாக போகும். அடுத்தடுத்து என்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாரிஜாதம்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. செடி நல்லாவே வருது. இந்த தோரம் செடி மட்டும் சாஞ்சிடுச்சு. ஸோ இதை அப்ரூவ் படுத்திடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா செடிங்க எல்லாத்தையுமே ஆக்குபைட் பண்ணிடுது. பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கொய்யா செடியுமே நல்லா வருது. அடுத்ததாக பார்க்க போகிற செடி இது எல்லாமே நம்ம சீட்ஸ் போடுற அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். அதில் போட்டு நல்லா முளைச்சி வந்த செடிங்கங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதெல்லாம் வெண்டைக்காய் செடி. ஸோ இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்ன விதை அப்படின்ட்டு. இது குடமிளகாய் செடின்னு சொல்லி தங்கச்சி கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து. வேஸ்டேஜ்லேருந்து முளைச்சது. இப்போ பாருங்கள் பூக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பூக்கள். பார்ப்போம் அடுத்த பிஞ்சு எவ்வளோ எடுக்குதுன்னு. இப்போ அடுத்து நம்மளுடைய செடியில் இருக்க மிளகாயை பறித்து எடுத்துக்கலாம். போன வாட்டி வந்தப்போ பறிக்கணும்னு நினச்சேன். ஸோ அப்புறம் பறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். பிஞ்சு பிஞ்சாக தான் இருக்குது. சின்ன செடி இல்லையா. கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துடுச்சு. ஆனால் இன்னும் காய் பிடிக்கவே இல்லை. ஆனால் பூக்கள் மட்டும் எடுக்குது பாருங்கள். நிறைய பூ இருக்குது பாருங்கள். பர்பிள் கலர்லேயே பூக்கள் இருக்குது. இதில் பிஞ்சு வருமா வராதான்னு தெரியல. வந்தாலும் வரலனாலும் அடுத்தது பிடுங்கி போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா செடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அதை நம்ம வச்சுக்கணும். இல்லைனா வேஸ்ட்டு தானே. தோரை நிறைய பூக்கள் எடுக்குது. பட் எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லைங்க. துவரை செடி ரொம்ப இன்னமும் மலை செடி மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வீட்டாண்ட வளர்க்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் செட் ஆகாது இல்லையா.
மாஞ்செடி எல்லா மாஞ்செடியிலும் இருக்க துளிர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா அடுத்தடுத்த லேயர் வந்து நல்லாவே வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அந்த துளிரை வந்து கட் பண்ணிவிட்டு துவையல் அரைக்க போகிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கும் வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா. ஸோ அந்த துவையல் அரைக்கிற வீடியோ வேணுன்றவங்க டிடி நேச்சர் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.